கமான் ஜான்சன்ஸ். இன்னைக்கு காலையில் வரும்போது நான் பார்த்தேன், எக்ஸ்ட்ரா சமோசா டீலாம் சாப்பிட்டாரு. எக்ஸலண்ட், கிரேட், தேங்க்யூ ஃபார் இன்ஸ்பைரிங் வித் சிங்கிங். ஆசம், கிரேட் சிங்கிங். அற்புதமாக பாடல் பாடி நம்மளை உற்சாகப்படுத்தினார்கள். அந்த மைக் okay. Thank you. I really want to appreciate all of you. I know it's a rainy time and many of you would have traveled by bus, two-wheeler, and appreciate all of you making this time here. Great job. உங்கள் அனைவரையும் நான் இந்த நேரத்தில் பாராட்டுகிறேன். ஏனென்றால் மழை நேரமாக இருந்தது. நீங்கள் அனைவரும் பேருந்தில் பயணம் செய்து இந்த இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையுமே நான் பாராட்டுகிறேன். Amen. So next couple of days, of course, you have the season of holidays. Make sure be safe and enjoy this time productively with your family. Spend quality time. வருகிற சில நாட்கள் பார்க்கும்போது நமக்கு விடுமுறை நாட்களாக இருக்கிறது. நீங்கள் இந்த நாட்களில் பாதுகாப்பாக இருங்கள். உங்கள் குடும்பத்தோடு நேரம் செலவழித்து மகிழுங்கள். Quality time. தரமான நேரத்தை செலவிடுங்கள். Amen. Thank you. Of course, this week, a couple of things, sad thing happened. Hearing from Easter Raj family and our Subramani brothers family, they lost their dear ones, and I know you all praying for them. I really encourage the church to continue to keep them in your prayers. கடந்த வாரத்தில் பார்க்கும்போது சில துக்கமான காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருந்தது. ஈஸ்டர் ராஜ் அவர்களுடைய சகோதரன் மற்றும் சுப்பிரமணி சகோதரர் அவருடைய தாயார் மரணத்தை சந்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாம் அனைவரும் அவருக்காக ஜெபித்துக் கொண்டிருப்போம் என்று நான் நம்புகிறேன். Amen. And also Eddie brother also going through some challenging time, and I really encourage church to continuously reach out to him and pray for him. May God give strength to Jay Seeley and Eddie, both of them. Please continue to pray for them. எடி சகோதரர் பார்க்கும்பொழுது அதிக சவாலான நேரங்களை அவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவரை நேரில் சந்தித்து அவரை உற்சாகப்படுத்துமாறு சபையாரை நான் கேட்டுக்கொள்கிறேன். Amen. Today, one of my favorite. Can you reduce the volume? One of my favorite, topic, something that I've been learning from the life of David. இன்றைக்கு நான் என்னுடைய ஜெப நேரத்தில் எனக்கு உற்சாகத்தை தரக்கூடிய நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியமானது தாவீதுடைய வாழ்க்கை. கற்றுக்கொண்டே இருக்கிற காரியம். அதை நான் கற்றுக்கொண்டே இருக்கிற காரியமாக இருக்கிறது. Amen. Destination. இலக்கு. சேரும் இடம் எப்படி சொல்லலாம்? Destination. We all have destination to reach, right? நாம் அனைவருக்குமே ஒரு இடத்தை நாம் சேர வேண்டி இருக்கிறது அல்லவா? Every destination in life, whether joyful or painful, public or private, is God's classroom. That's what someone said. It's a God's classroom where we are trained to walk, trained to move around. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் சேரக்கூடிய இடமானது ஒருவேளை சந்தோஷமாக இருக்கலாம், அல்லது துக்கமாக இருக்கலாம், அல்லது தனித்துவமான ஒன்றாக இருக்கலாம், அல்லது பொதுவான ஒன்றாக இருக்கலாம். இப்படி நாம் சந்திக்கிற எல்லா அந்த சூழ்நிலைகளுமே தேவனுடைய வகுப்பறையாக இருக்கிறது. அந்த இடத்தில் தேவன் நம்மளை பயிற்சிவிக்கக்கூடியவராக இருக்கிறார். Where he teaches us lessons that shape our heart, deepen our faith and draw us closer to his purpose and goal and mission. அந்த வகுப்பறையில் தேவன் நம்மை பயிற்சிவிக்கக்கூடிய காரியமானது நம்முடைய இருதயத்தை அவர் வடிவமைக்கக்கூடியவராக நாம் அவரோடு நெருங்கி வருவதற்காக அந்த பாடங்களை அவர் நமக்கு பயிற்சி அளிக்கிறார். This is the title of my lesson, every destination as a meaningful lesson. இதுதான் என்னுடைய செய்தியின் தலைப்பாக இருக்கிறது. ஒவ்வொரு இலக்குகளும் ஒரு அர்த்தத்தை கொண்டுள்ளது. Amen. I like this image. இந்த படம் எனக்கு மிகவும் பிடித்த ஒன்றாக இருக்கிறது. Because life is a journey. We all know that life is a journey, not a straight road. We know that we always don't travel on the straight road. நாம் அனைவருக்குமே தெரியும் வாழ்க்கை என்பது ஒரு பயணம். அது நேரான ஒரு பாதை கிடையாது என்பது நாம் அனைவருக்குமே தெரியும். Sometimes it be filled with valleys, mountains, deserts, rivers. Like this journey full of destination. Sometimes there are destination we might expect. There are sometimes we might reach the destination, the places where we never expected to be.
சில நேரங்களில் நாம் எதிர்பார்க்கப்பட்ட இடமாக இருக்கலாம் அல்லது நாம் எதிர்பார்க்காத ஒன்றாக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை பயணத்தை பார்க்கும்போது அது பள்ளங்களும் மேடுகளும் வனாந்தரமாகவும் அல்லது நதிகள் ஓடக்கூடிய ஒரு இடமாக இருக்கலாம். Every stop on the road of life is a message for us, a lesson, a meaning. It gives some values. It adds values and purpose to our life. நாம் செல்லக்கூடிய அந்த சாலை நிறுத்தம், ஒவ்வொரு நிறுத்தமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தையும் ஒரு நோக்கத்தையும் நமக்கு காண்பிக்கக்கூடியதாக For all இருக்கிறது. of us today, our destination is Muttamil Peravai this time. This particular time, our destination, somehow we arrived. We struggle. I know morning you would have got up early or got up late. Lot of things would have happened this morning, but somehow we arrived at the right destination, Muttamil Peravai. இன்றைக்கு நாம் அனைவரும் வந்து சேரும் இடம் முத்தமிழ் பேரவை இந்த அரங்கமாக இருக்கிறது. இதற்காக நாம் வருகிற நேரத்தில் பார்க்கும்போது நிறைய சவால்கள் இருந்திருக்கலாம். ஆனால் நாம் அனைவரும் சரியான அந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம். எத்தனை பேர் நினைச்சோம் இன்னைக்கு மழையா இருக்கு, இன்னைக்கு சர்ச் போலாமா வேணாவா, சர்வீஸ் இருக்கா இல்லையா, ஒரு மைண்டு லேசியான ஒரு மைண்ட் செட்டு காலையில் எழுந்த உடனே வந்திருக்கும். இந்த வெதர் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கவே இருக்காது. பட் அப்ரிஷியேட் யுவர் ஸ்பிரிட் சப்போர்ட்டட் ஆல் ஆஃப் யூ. அந்த ஸ்பிரிட் உங்களை கொண்டு வந்து இந்த டெஸ்டினேஷனில் நிறுத்திடுச்சு இந்த மார்னிங், ரைட்? ஸோ Psalms 37 verse 23 says that the steps of a man are established by the Lord when he delights in his way. சங்கீதம் 37 அதிகாரம் வசனம் 23, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். The question is not why am I here, but what is God teaching me here? That is the most important part of my life journey. இந்த கேள்வி என்னவென்றால் நான் ஏன் இங்கே இருக்கிறேன் என்பது அல்ல, மாறாக தேவன் என்ன காரியத்தை கற்பிக்க விரும்புகிறார் என்பதுதான் நோக்கமாக இருக்கிறது. I don't know you are in which destination, valleys or in mountains or deserts, I don't know, or in the straight road or the mud road, we don't know. I don't know exactly where you travel right now. எனக்கு தெரியவில்லை நீங்கள் இன்றைக்கு எந்த ஒரு பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று. உங்களுடைய பாதை பார்க்கும் பொழுது ஒருவேளை பள்ளமாக இருக்கலாம் அல்லது வனாந்தரமாக இருக்கலாம் அல்லது நேரான சாலையாக இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்தில் நாம் இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருப்போம். And today we're going to look into David's life. We'll be learning 4 different destinations of David, taught him, shaped him, transformed him. That is something that we're going to learn from the life of David. இன்றைக்கு நாம் தாவீதினுடைய வாழ்க்கையில் இருந்து 4 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அவர் எந்த ஒரு இடத்தை சேரக்கூடியவராக இருந்தார், அதிலிருந்து அவர் என்ன காரியங்களை கற்றுக்கொண்டார், அது அவருடைய வாழ்க்கையில் எந்த மாற்றத்தை ஏற்படுத்தினது என்பதை இன்றைக்கு நாம் பார்க்கலாம். The first one, the lesson of faithfulness. முதல் புள்ளி உண்மையாக இருப்பதை பற்றின பாடம். Where did he learn? எங்கிருந்து இதை நாம் கற்றுக்கொள்ளலாம்? The pasture land. மேய்ச்சல் நிலத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். Let's read 1 Samuel chapter 16 verse 11. நாம் 1 சாமுவேல் புத்தகம் 16 அதிகாரம் வசனம் 11 வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16 அதிகாரம் வசனம் 11. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன் என்றான். Amen. Imagine this, the period of David's life. He was just focusing on taking care of the sheep. That's all. யோசித்து பாருங்கள், தாவீது வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்களில் அவருடைய முக்கியமான ஒரு காரியம் என்னவாக இருந்தது என்றால் அவருடைய ஆடுகளை அந்த மந்தையை மேய்க்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார். He was so busy with his father's business. அவர் பார்க்கும்போது தந்தையோடைய அந்த வியாபாரத்தில் அவர் அதிகமாக நேரத்தை செலவிடக்கூடியவராக இருந்தார். All the rest of the brothers were doing something in the palace or in the field, in the war field. They were in a high position in Saul's kingdom. They were all doing great. He was taking care of the sheep.
அவருடைய in the pasture land. அவருடைய சகோதரர்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் அரண்மனையிலும் போர்க்களத்திலும் ஒரு பெரிதான பதவிகளிலும் அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தாவீது பார்க்கும் பொழுது அவர் மந்தையை மேய்த்துக் கொள்ளக்கூடியவராக இருந்தார். He's not worried about what's going on in Saul's kingdom. He's not worried about how the brothers are fighting in the battle, even though he had a desire to go and see, but he was kept in the with the sheep. அவர் பார்க்கும் பொழுது அவர் அந்த மந்தையை மேய்த்து கொண்டிருந்தவராக இருந்தார். அவருக்கு விருப்பம் இருந்தது அங்கு சென்று பார்க்க வேண்டும், சவுலுடைய ராஜ்யத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அவருடைய சகோதரர்கள் எப்படி எதிராளிகளை போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று செல்ல விருப்பம் இருந்தது. ஆனாலும் கூட அவர் அந்த மந்தையை மேய்க்கக்கூடிய நபராக இருந்தார். I just see this as the initial day of my Christian journey. That's how I compare. இந்த ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது இதை எதனோடு ஒப்பிட முடியும் என்றால் நான் சீஷராக மாறின அந்த ஆரம்ப காலத்தை குறிக்கிறது. Even during this time in the scriptures, once he was rescued the sheep from the lion's mouth, right? That's how scriptures talks about. இந்த சூழ்நிலைகளுக்கு நாம் படிக்கிற அந்த நேரத்துக்கு முன்பதாக தாவீது அந்த ஆடுகளை சிங்கங்களில் இருந்து காப்பாற்றக்கூடியவராக இருந்தார். சிங்கம் கரடி அவங்க கிட்ட இருந்து ஷீப் எல்லாம் காப்பாத்திருக்கார், ஃபைட் பண்ணியிருக்கார் இல்லையா? ஸோ when I read this particular destination of David, when I see him, no fear, full of faith, full of courage, simple faith, complete trust in God. இந்த ஒரு இடத்தில் தாவீதை நாம் பார்க்கும் பொழுது அவர் பார்க்கும்போது ஒரு தைரியம் நிறைந்த நபராக, முழுவதும் அவர் உண்மையுள்ளவராக, விசுவாசம் நிறைந்த ஒரு நபராக இங்கு காட்சி அளிக்கிறார். No techniques, no system, depend on God and His power alone. அவர் எந்த விதமான ஒரு புதிய முயற்சிகளோ எந்த காரியங்களோ அவர் செயல்படுத்தவில்லை, மாறாக தேவனை மட்டுமே சார்ந்து இயல்பான ஒரு விசுவாசத்தோடு அவர் அங்கு இருந்தார். You enjoy your time with God, young Christian time, fall in love with the scriptures, reach out to people, share your faith, willing to face death, willing to face any difficulty, challenges that comes in your way. No fear, only live by faith. நாம் இளம் கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற அந்த நேரத்தில் நாம் தைரியமாக, துணிச்சலாக, விருப்பத்தோடு எல்லா காரியங்களும் செய்வதற்கு தயாராக இருப்போம். சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்வதற்கு மரணமே வந்தாலும் பயப்படாதவர்களாக, ஒரு அச்சமில்லாத நபராக நாம் இருந்திருப்போம். No excuse, no compromise, go extra mile, face hardships, no complaints, no grumbling, no opinions, no hurts, no feelings. Let me move forward. அந்த நேரத்தில் நமக்கு எந்த விதமான காரியத்தை குறித்தும் நாம் தயங்க மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம். நமக்கு எவ்வளவு சவால்கள் இருந்தாலும், எவ்வளவு மனக்கசப்புகள் வந்தாலும், எவ்வளவு தூரம் நாம் செல்ல வேண்டும் என்றாலும் எதற்குமே நாம் தயாராக இருப்போம். எந்த ஒரு காரியம் நம்மை தடுத்து நிறுத்தாத ஒன்றாக இருந்தது. And that taught us the lesson of faithfulness towards my God. அது தேவனிடத்தில் ஒரு உண்மை உள்ள ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது. That's what I really respect, all the older Christians. Remember the days when they stood faithfully, doing what is right, went through so much of hardships. This is the lesson they learned, the lesson of faithfulness. So till now, they're fighting the battle, doing what is right before God. முதிர்ந்த சீஷர்களை குறித்து நான் அவர்களை குறித்து மரியாதையாக யோசிப்பது காரணம் அவர்களுடைய அந்த காரியத்தில் அவர்கள் இப்படிப்பட்ட அநேக சவால்களை மேற்கொண்டு இன்றைக்கும் உறுதியாக அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். Amen. So David was completely protected in the pasture land. No more politics, no more fight, no arguments. Completely purely devoted in his father's business. இங்கு தாவீது பார்க்கும்போது எந்த அரசியல் சிக்கல்களோ அல்லது சவால்களோ எதுவுமே இல்லாமல் அவருடைய தந்தையின் அந்த மந்தையை மேய்த்து கொண்டு இருந்தார். And the pasture, the land that teaches us that just be faithful when no one is watching. Nobody has to watch me. Nobody will be watching. I know I need to get up early morning. I need to pray. I need to go for follow-up. I need to reach out to people. I need to share my faith. I need to come to church. I need to preach the word. So it's like no one will be watching. I know I need to do this because I love my God. இன்னைக்கு யாருமே என்னை பார்க்கவில்லை, நானாக எழுந்து காலையில் விரைவாக எழுந்திருக்க வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும், மற்றவர்களை சந்திக்க வேண்டும், செய்திகள் தயார் செய்ய வேண்டும். யாருமே பார்க்காத அந்த ஒரு மேய்ச்சல் நிலத்தில் அவர் தேவனோடு நல்ல ஒரு உறவை உருவாக்கக்கூடியவராக இருந்தார். It is in the quiet ordinary season that God shapes extraordinary character.
அந்த ஒரு சாதாரணமான ஒரு பருவ காலங்களில் தேவன் அசாதாரணமான காரியங்களை உருவாக்கக்கூடியவராக That's what இருந்தார். we read in 1 Samuel chapter 7, defeating Goliath. அதைதான் நாம் சாமுவேல் புத்தகத்தில் பார்க்கிறோம். அவர் கோலியாத்தை எதிர்த்து வெல்லக்கூடியவராக இருந்தார். God often begins his greatest work in quiet places. தேவன் அவருடைய மிக சிறந்த பெரிய காரியங்களை ஒரு சாதாரணமான இயல்பான அமைதியான சூழ்நிலைகளில் தான் உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார். And David learned this lesson of serving faithfully, worshiping the Lord passionately, and protecting the sheep courageously. All these things he learned during the pasture land. இந்த மேய்ச்சல் நிலத்தில் தான் தாவீது தேவனை ஆழமாக சேவிப்பதற்கும் உண்மையாக இருப்பதற்கும் தைரியமாக அந்த மந்தையை பாதுகாப்பதற்கும் கற்றுக்கொள்ளக்கூடியவராக All இருந்தார். these things were not seen by people but seen by God. இவை அனைத்துமே மக்களால் கவனிக்கப்படாத ஒன்றாக இருந்தது, ஆனால் தேவன் இவை அனைத்தையுமே பார்த்து கொண்டிருந்தார். And every person, like all of us, like David, we go through different destinations in our own life. இன்னைக்கு தாவீதை போன்று நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு இலக்கை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். And those destinations, the season, it really teaches us that, how I need to be faithful to God. It trains us, it transforms us as well. இந்த இலக்குகளை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்க இந்த நேரத்தில் நம்முடைய இருதயமானது நான் எவ்வாறு தேவனுக்கு உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும், நான் எவ்வாறு தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்பதை கற்பிக்கிறது. And someone said like this, these destinations are not accidents. They are divine classrooms where God writes his lessons on the heart. ஒருவர் இப்படியாக கூறியிருக்கிறார், இது ஏதோ ஒரு விபத்து கிடையாது, தெய்வீகமான அந்த வகுப்பறையானது தேவன் அவருடைய காரியத்தை, அவருடைய பாடத்தை இருதயங்களில் எழுதக்கூடியவராக இருக்கிறார். We are part of God's divine classroom. Let us not forget. He is our master. We are still student. We are part of his divine classroom. Amen. Coming to church, I am part of his divine classroom. Not all the students are same, but we know one master, one guru we have. That is Lord Jesus. I'm a student. Maybe we have different type of students. நாம் அனைவரும் தேவனுடைய அந்த தெய்வீக வகுப்பறையில் இருக்கிறோம். தேவன் தான் நமக்கு ஆசிரியராக இருக்கிறார், நாம் மாணவர்களாக இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் வித்தியாசமானவர்களாக இருக்கலாம், ஆனால் தேவன் நமக்கு ஒரே ஆசிரியராக அவர் இருக்கிறார். God watches how we handle the small before he enters us with a great wonderful things before us. இன்றைக்கு தேவனானவர் நம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். நாம் சிறிய காரியங்களை எவ்வாறு அந்த காரியத்தை செய்கிறோம் என்பதை பொறுத்தே பெரிதான ஒரு பொறுப்புகளை அவர் கொடுப்பதற்கு தயாராக Sometimes some of இருக்கிறார். the destinations or the seasons are hidden. It is not revealed to us. It is good for us, not wasted, because they are training grounds for destiny. God is preparing us, training us for destiny. இன்னைக்கு சில இலக்குகள் நமக்கு மறைக்கப்பட்டவைகளாக இருக்கலாம், ஆனால் அவை அனைத்துமே நம்மை தயார்படுத்துவதற்கான தேவனுடைய திட்டமாகவே இருக்கிறது. We need to ask ourselves, am I faithful where I am, even when no one notices me? இன்னைக்கு இந்த கேள்வியை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். என்னை யாருமே பார்க்காத நேரத்தில் நான் இருக்கின்ற இடத்தில் உண்மையுள்ளவனாக இருக்கிறேனா? Let's move to the second one. The palace. இரண்டாவது புள்ளி, அரண்மனை. The lesson of humility in success. வெற்றியில் தாழ்மைக்கான பணிவுக்கான பாடம். Amen. 1 Samuel chapter 18. We'll read 1 Samuel chapter 18 verses 5 to 7. 1 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் வசனம் 5 இருந்து 7 வரை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் வசனம் 5 இருந்து 7 வரை. தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாக்கியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறைமுறையாக பாடினார்கள். ஆமென். Amen. He was in the pasture land, now in the palace. அவர் அந்த மேய்ச்சல் நிலத்தில் இருந்து இங்கு அரண்மனைக்கு வந்திருக்கிறார். In the royal courts of Israel. இஸ்ரவேலின் அந்த அரசாணையில் அவர் இருக்கிறார். A young warrior, like David, when we look at the young guy like him, always would be tempted toward pride.
Yes, I got the victory. Even Saul did not receive this victory. I have received it. People are praising me for the victory that God gave me. இங்கு அவர் ஒரு இளம் ஒரு போர் வீரராக இருக்கும் பொழுது அவரை சவுல் கூட அவ்வாறு செய்யவில்லை, தாவீது செய்து விட்டார் என்று அநேகர் பாடும் பொழுது சுலபமாக பெருமையான ஒரு காரியம் அவருடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம். Yet he remained respectful of Saul, refusing to harm him, right? அவர் பார்க்கும் பொழுது சவுலை தண்டிக்காமல் அவர் மீது மரியாதை வைத்து தேவன் மீது பயப்படக்கூடியவராக அவர் அங்கு இருந்தார். சவுலை அவர் காயப்படுத்தவில்லை, அவர் துன்பப்படுத்த தயாரா இல்லை. Amen. So he decided to choose honor over ambition. He just want honor before his ambition. அவர் பார்க்கும் பொழுது அவருடைய அந்த இலக்கை விட அவர் மரியாதையை விரும்பக்கூடியவராக இருந்தார். And obedience over opportunity. We might get different opportunity, but are we obedient? அவருக்கு அநேக வாய்ப்புகள் இருந்தது, மாறாக அவர் தாழ்மை கீழ்ப்படிதலை தேர்ந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். God elevates us to show his power through humility. தேவனானவர் அந்த தாழ்மையில் இருந்து அவரை உயர்த்தக்கூடியவராக இருந்தார். And we need to understand every destination, every destiny, every place is a test for us. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு இலக்குகளுமே நமக்கான ஒரு சோதனைக்கான நேரமாக இருக்கிறது. Will success in life make us more proud, or it encourages me to depend on God more? நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றிகள் பெறும் பொழுது நான் தான் என்று நம்மை குறித்து பெருமிதம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோமா, அல்லது தேவனை நாம் முழுவதுமாக சார்ந்து இருக்கிறோமா? Do I still seek God's presence when things go well? என்னுடைய வாழ்க்கை எல்லாம் சரியாகவே சென்று கொண்டிருக்கிறது, அந்த நேரத்திலும் நான் தேவனை சார்ந்து இருக்கிறேனா? I view this part, the palace part, like more not in Christian time. This is more like I am like somebody in the church. I am recognized as so and so in the church. இந்த அரண்மனையில் இருக்கிற காரியத்தை எதோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் என்றால், நான் ஒரு இளம் கிறிஸ்தவ காலத்தை கிடையாது, மாறாக நான் சபையில் இருக்கிற அங்கீகரிக்கப்பட்டவன், ஒரு சீஷனா இருக்கிறேன் என்று உணர்கிறேன். என்னுடைய பேர் சபையில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், என்னை எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நான் இவ்வளோ நாளாக டிசைப்பிளாக இருக்கேன், நான் எப்படிப்பட்டவன் எல்லாருக்குமே தெரியும். சம்திங் கிரேட், ஐ எம் கிரேட், ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டு என் லைஃப் சர்ச்சுக்கு வரும்போது எப்படி இருந்ததோ அப்படி இப்போ கிடையாது. என் லைஃப் ரொம்ப டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என் லைஃபு, என் வாழ்க்கை தரம் மாறிடுச்சு, என்னுடைய லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. ஸோ ஐ எம் ரெக்கக்னைஸ், ஐ எம் சம்படி இன் த சர்ச். அதுதான் இந்த பேலஸ் லைஃப். பீப்புள் அப்ரிஷியேட், பீப்புள் ப்ரைஸ், பீப்புள் வில் ப்ளீஸ் யூ. அவங்க கிட்ட வருவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க, ப்ளீஸ் பண்ணுவாங்க. உங்கள் முகத்து நேராக கூட குறைகளை சொல்ல மாட்டாங்க. they will be like, you are in a different spot, you are growing in the world. உலகத்திலையும் வளர்ச்சி இருக்கும், சபையிலையும் வளர்ச்சி இருக்கும். you are somebody in the palace, you are in the palace, no more in the desert, no more in the pasture land, you are in the palace. நீங்கள் பாலைவனத்திலோ அல்லது அந்த மேய்ச்சல் நிலத்திலோ கிடையாது, மாறாக நீங்கள் அரண்மனையில் இருக்கிறீர்கள். Amen. சர்ச்சுக்கு வரும்போது இருந்த மாதிரி லைஃப் நிறைய பேருக்கு இப்போ கிடையவே கிடையாது. லைஃப் ரொம்பவே மாறி இருக்கு இல்லையா? லாஸ்ட் 20-25 இயர்ஸில் பார்க்கும்போது எங்கன்னா ஒரு இடத்துல ஓரமாக ஒரு பைக் நிற்கும், 2 வீலர். சர்ச்சுக்கு நான் வரும்போது சைக்கிள் நிறைய இருக்கும். கேகேசி ஸ்நாக்ஸ் வாங்கிறதுக்கு நான் யார்கிட்டனா பைக் யார் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியும், 2-3 பேர் தான் வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட நான் போயிட்டு கம் லெட்ஸ் கோ கேகேசி ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சண்டே போவேன். ஐ ரிமெம்பர் தட். இன்றைக்கி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் பார்த்த அந்த டிசைபிள்ஸோட லைஃப் இன்றைக்கி இல்லை. இட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு. நிறைய பேர் லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு. உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆஸ் வெல் ஃபிசிக்கல் லைஃப், பர்சனல் லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு. நீங்கள் யாருமே இப்போ பாஸ்டர் லேண்டில் இல்லை, பேலஸில் இருக்கிறோம். அப்படி தான் நான் என்னுடைய லைஃப்பை நான் வியூ பண்ணுறேன். இதை நான் சர்ச்சுக்கு வரும்போது இருந்த மாதிரி கிடையாது. இன்றைக்கி யார்கிட்ட போய் ஃபெலோஷிப் பண்ணுறதுக்கே பயப்படுவேன். நான் சிஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தா ஓடி போயிடுவேன், ஃபெலோஷிப்பே பண்ண மாட்டேன். ஃபோர்ஸ்ஃபுல்லாக போய் என்னை ஃபெலோஷிப் பண்ண வைப்பாங்க. ஸோ கான்ஃபிடென்ட்டே இல்லாத ஒரு நபராக நிற்பேன். க்ரௌடில் நிற்க முடியாது, பேசவே முடியாது, என்னால் தயங்குவேன், பயப்படுவேன். பட் ஆனால் அந்த லைஃப் இன்றைக்கி கிடையாது. இப்போ அப்படி கிடையாது. லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு எல்லாருக்குமே. பர்சனல் லைஃப், ஸ்பிரிச்சுவல் லைஃப், உங்களோட ஃபேமிலி லைஃப் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு. பட் இப்போ நம்முடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குது? அதே ஹியூமிலிட்டி இருக்கா? காட் டிபெண்டன்ட், தேவனை சார்ந்திருக்க அந்த இருதம் இருக்கா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். தேர்ட் ஒன், கேவ் எக்ஸ்பீரியன்ஸ்.
மூன்றாவது புள்ளி குகையின் அனுபவம். எப்பவுமே பேலஸ்ல இருக்க முடியாதுல்ல. The lesson of trust in brokenness. உடைந்த நிலையில் நம்பிக்கையை கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். Let's read 1 Samuel chapter 21 verses 1 and 2. 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் வசனம் 1 2. 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் வசனம் 1 2. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனுடனே கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். Amen. David hides in the cave of Adullam. தாவீது அந்த அதுல்லாம் கெபிலே மறைந்து வாழக்கூடியவராக He இருந்தார். was so fearful of his life. He ran away from Saul. He was hiding in the cave. அவர் பார்க்கும் பொழுது சவுலுக்கு பயந்து தன்னுடைய வாழ்க்கையை அந்த கெபிக்குள்ளாக ஒளிந்து மறைந்து வாழக்கூடியவராக இருந்தார். He left everything. No families around, no palace, no friend, nobody. He was lonely. அவர் பார்க்கும் பொழுது அரண்மனையை விட்டு, அவருடைய குடும்பத்தாரை விட்டு, சகோதரர்களை விட்டு, அவருடைய நண்பர்களை விட்டு தனியாக அவர் அந்த குகையிலே வாழக்கூடியவராக இருந்தார். No support, no strength. He was in darkness inside the cave. அவருக்கு எந்த விதமான உதவிகளும் இல்லாமல் அந்த குகையிலே இருளிலே அவருடைய வாழ்க்கை இருந்தது. He was distressed, exhausted, feel like giving up. அவர் பார்க்கும்போது மனம் சோர்வு அடைந்தவராக எல்லாத்தையும் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்தார். No hope, no place of honor. You can't move forward. You are stuck in the cave. அவரால் அடுத்த அடி கூட எடுத்து வைக்க முடியாமல் எங்கு செல்வது என்று தெரியாமல் அவர் அதே இடத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடியவராக இருந்தார். The cave teaches us to trust God when nothing makes sense. அந்த குகையானது ஒன்றுமே இல்லாத ஒன்றிலிருந்து ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக It இருந்தது. is in darkness that our faith is refined and our heart is humble. Only in the time of darkness. நம்முடைய வாழ்க்கையில் அந்த இருளான நேரத்தில் தான் நம்முடைய விசுவாசமானது வரையறுக்கப்படுகிறது. And David's most heartfelt psalms written during this time, during his life in cave. தாவீது எழுதின சங்கீதங்கள், அவருடைய இருதயத்தில் இருந்து அவர் எழுதின சில சங்கீதங்கள் அந்த அதுல்லாம் கெபியில் இருந்து தான் அவர் எழுதக்கூடியவராக. God is nearest when life feels darkest. அவர் அந்த இருளிலே தனிமையாக இருந்த அந்த நேரத்தில் தான் தேவன் அவருக்கு நெருக்கமாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டார். The cave represents seasons of fear, loneliness and uncertainty. அந்த குகையானது ஒரு பருவ காலங்களை பயப்படக்கூடிய தனிமைப்படுத்தக்கூடிய அந்த பருவ காலத்தை குறிக்கிறது. Amen. So we also would have gone through times of darkness, the time of cave experience in our life. நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் இப்பேற்பட்ட ஒரு நேரத்தை நம்ம வாழ்க்கையில் சந்தித்திருப்போம். ஒரு குகைக்குள் மாட்டிக்கொண்ட நபர்களைப் போல இருந்திருக்கலாம். Normally God does his deepest work in our darkest seasons. தேவனானவர் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருளான இடத்தில் இருக்கும் பொழுதுதான் ஒரு சிறந்த காரியத்தை அங்கிருந்து செய்யக்கூடியவராக இருப்பார். The cave is not a place of punishment, but it is a place of preparation. God prepares us in his classroom. அந்த குகையானது பார்க்கும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை கிடையாது, மாறாக நம்மளை அவர் தயார்படுத்துகின்ற ஒரு வகுப்பறையாக இருக்கிறது. Maybe you are lonely, you lost something, you are in confusion stage. We need to understand it's a divine classroom. We are part of God's divine classroom, trying to learn to connect with God even more deeper. ஒருவேளை நாம் தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக, குழப்பம் நிறைந்தவர்களாக, இழந்து போன ஒரு நபர்களாக நாம் உணர்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் தேவனுடைய அந்த தெய்வீக வகுப்பறையில் இருந்து கொண்டிருக்கிறோம். What feels like rejection is often God's redirection. We might think people are rejecting, I am ignored by people, but we are not. We need to understand that God redirecting me. He is redirecting my life. இன்றைக்கு மனிதர்கள் என்னை மறுத்து விட்டார்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் உண்மையான விஷயம் என்னவென்றால் தேவன் நம்மை ஒரு புதிதான மறு வழியில் நம்மை கொண்டு செல்கிறார். We need to ask ourselves, what is this cave season taught me about God's character? நாம் இவ்வாறு கேள்வி கேட்க வேண்டும். இந்த குகை பருவ காலத்தில் தேவனுடைய எந்த ஒரு குணாதிசயத்தை எனக்கு கற்றுக் கொடுக்கிறது? நாம எல்லாருமே இந்த சிச்சுவேஷன்ல இருந்திருக்கோம் இல்லையா? மேரேஜ் ப்ராப்ளம், பேரண்டிங் ஸ்ட்ரகிள், ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ், ஹெல்த் சேலஞ்சஸ், சர்ச்சில் கான்ஃப்ளிக்ட் சேலஞ்சஸ், இது எல்லாமே நம்ம கடந்து வந்திருப்போம். பட் அந்த கேவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பியூட்டிஃபுல் சாம்ஸ் ரிட்டன் பை டேவிட் டூரிங் இஸ் டைம் இன் அதுல்லாம்ஸ் கேவ். அந்த அதுல்லாம் கேவில் இருக்கும்போது தான் அவரோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவருக்கு வந்தது.
அவர் காட் இன்னும் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டைமாக அது இருந்தது. ஆமென். ஸோ ஐ திங்க் நம்ம எல்லாருமே அந்த ஒரு லெசன் நம்ம காடுடைய ஃபெய்த்ஃபுல்னஸ், அவர் எவ்வளோ உண்மை உள்ளவராக இருக்கார் நம்ம கற்றுருப்போம் இல்லையா? ஃபைனலி த ஃபோர்த் ஒன், த crown. முடிவாக அந்த நான்காவது புள்ளி, கிரீடம். The lesson of responsibility and repentance. அது பொறுப்பு மற்றும் மனம் திரும்புதலுக்கான பாடமாக இருக்கிறது. Let's read 2 Samuel chapter 5 verses 3 and 4. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் வசனம் 3-4. இரண்டு சாமுவேல் 5ஆம் அதிகாரம் வசனம் 3-4. இஸ்ரவேலின் மூப்பர் எல்லோரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாயிருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். ஆமென். Amen. The lesson of responsibility and also repentance. இங்கு நாம் பொறுப்பு மற்றும் மனம் திரும்புதலுக்கான பாடத்தை பார்க்கிறோம். With the crown comes, the test of character. It comes as a package. இங்கு பார்க்கும்போது சோதனைக்கு பின்பதாக ஒரு கிரீடம் அவருடைய வாழ்க்கையில் வரக்கூடியதாக இருந்தது. David learned that sin can destroy what success built. Sometime maybe the life is taking us, in a greater success, but we fail to see our own sins, fail to see our, blind spots. இன்னைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிதான வெற்றிகளை பெற்றிருந்தாலும் கூட பாவம் அவற்றை எல்லாம் உடைக்கக்கூடியதாக இருக்கும். அநேக நேரத்தில் நாம் பெரிய வெற்றிகளை தான் காணக்கூடியவர்களாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் சொந்த பலவீனங்களை குறித்து நாம் கண்ணோக்காமல் இருந்திருப்போம். And always, to remember that repentance can restore what failure broke. That's what happened to David. He was broken, he fell into sin. But if you read Psalm 51, the broken heart, God never rejected David. இங்கு அந்த உடைந்த நிலையில் இருக்கும் பொழுது நாம் மனம் திரும்பும் பொழுதுதான் எப்பேற்பட்ட உடைந்த நிலையாக இருந்தாலும் அதை நம்மால் மாற்றிக்கொள்ள முடியும். இங்கு சங்கீதம் 51 பார்க்கும் பொழுது உடைந்த இருதயத்தோடு தேவனிடத்தில் வரும்போது அவர் ஒருபோதும் நம்மை நிராகரிக்க மாட்டார். The crown teaches us that purpose is not about power, it's about serving God's will. We might have different power, we might have different role, but it's all about serving God's will. Let us not forget that we are part of God's divine classroom. அந்த கிரீடமானது பார்க்கும் பொழுது நம்முடைய அதிகாரத்தை குறிக்கக்கூடியதாக இல்லாமல் மாறாக தேவனுடைய சித்தம் என்னவென்று அவற்றிற்கு நாம் கீழ்ப்படிந்து அந்த சித்தத்தை செய்து முடிக்கிறோமா என்பதுதான் அந்த கிரீடமாக இருக்கிறது. Amen. The crown is not the end, it's a new beginning of serving the Lord. அந்த கிரீடமானது பார்க்கும் பொழுது ஒரு முடிவு கிடையாது, மாறாக அது மீண்டுமாக தேவனுக்கான பணிகளை செய்யக்கூடிய ஒரு துவக்கமாக இருக்கிறது. During this time God taught him that his love is greater than his mistakes, his failures. அந்த அவருடைய வாழ்க்கையில் அவர் சந்தித்த தோல்விகளோ அவருடைய பாவங்களோ அது முடிவு கிடையாது, அதை காட்டிலும் தேவனுடைய அன்பு சிறந்ததாக இருந்தது. God values repentance more than perfection. தேவனானவர் நாம் எவ்வளவு சரியாக இருக்கிறோம் என்பதை விட நாம் மனம் திரும்பக்கூடிய இருதயத்தோடு இருக்கிறோமா என்பதை பார்க்கிறார். God values a repentant heart more than a perfect record. We might have a lot of perfect record in our personal life, spiritual life, but God values a repentant heart, surrendering heart. தேவனானவர் எப்பொழுதுமே நாம் என்ன சரியான ஒரு காரியத்தை நாம் சமர்ப்பிக்கிறோம் என்பதை காட்டிலும் மாறாக நாம் எவ்வாறு மனம் திரும்ப தயாராக இருக்கிறோம் அதை தான் தேவன் பார்க்கிறார். Do I rule my blessings with humility and gratitude or with pride and control? What is something is going on in my heart? என்னுடைய ஆசீர்வாதங்களை God எனக்கு கொடுத்திருக்கிற இந்த லைஃபை நான் தாழ்மையோடும் நன்றியுள்ள இருதயத்தோடுமே கையாளுறேனா இல்லை பெருமையோடும் ஒரு பெரிய கட்டுப்பாட்டுக்குள்ள எல்லாமே கையில் இருக்கணுன்ற அந்த எண்ணத்தோடு நான் இருக்கிறேனா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறவங்களா இருக்கணும். அஃப்கோர்ஸ் இந்த பிக்சரில் இன்னைக்கு நம்ம படித்த விஷயங்கள், த பிளேஸ் ஆஃப் த டெஸ்டினேஷன், பாஸ்டர் லேண்ட், பேலஸ், கேவ், கிரவுன், ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு விஷயத்தை அவங்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இருந்தது. அந்த பாஸ்டர் லேண்ட் இஸ் அ ப்ரிப்பரேஷன், டேவிடை ப்ரிப்பேர் பண்ணிச்சு. அது மூலமாக என்ன அவர் கற்றுக்க முடிஞ்சது? பி ஃபெய்த்ஃபுல் when unseen. God came as a provider. நான் உனக்கு தரக்கூடிய நபராக இருந்து உன்னை பாதுகாப்பேன் அப்படின்னு பாதுகாத்தார். செகண்ட், பேலஸ், அரண்மனை, அதில் ஒரு ப்ரொமோஷன், ஒரு growth,
நெக்ஸ்ட் ஸ்டெப் வளர்ச்சி. அப்போ என்ன சொல்லி கொடுத்தாரு? ஸ்டே ஹம்பிள் இன் சக்ஸஸ். லைஃப்பில் எவ்வளோ பிளெஸிங்ஸ் வந்தாலும், எவ்வளோ வாழ்க்கையில் நீ உயர்ந்தாலும் ஹம்பிளாக இருக்கணும் அப்படின்றத கற்றுக் கொடுத்தாரு. காட் ப்ரொடெக்டட் டேவிட் ஃப்ரம் சால்ஸ் ஹேண்ட். சவுலுடைய கையில் பாதுகாத்தார். தேர்ட் பிளேஸ், த பிளேஸ் ஆஃப் கேவ், குகை. அங்கே பெயின் இருந்தது, வெயிட்டிங் டைம் இருந்தது, குழப்பம் இருந்தது. அதில் காட் என்ன சொல்லி கொடுத்தாரு? ட்ரஸ்ட் காட் when it's டார்க். டார்க்கஸ்ட் டைமில் என்னுடைய அற்புதமான பிளான் ரிவீல் ஆகும் அப்படின்ட்டு ஒரு கம்ஃபர்டராக, ஆறுதலின் தேவன் அங்கே இருந்தார். கிரவுன், கிரீடம், பர்பஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ். நமக்கு இந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் நமக்கு நிறைய திட்டங்கள் வச்சுருப்போம், மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்களா இருப்போம். பட் இங்கே காட் என்ன லெசன் டீச் பண்ணார் டேவிட்க்கு? லீட் வித் ரிப்பென்டன்ஸ் அண்ட் லவ். மனம் திரும்புதலும் அன்போடும் இருக்கணும். ஒரு ராஜாவா எப்படி இருக்கணும் அப்படின்றத டீச் பண்ணக்கூடியவராக இருக்கார். ஸோ எவ்ரி பிளேஸ் காட் அலோவ்ஸ் யூ டு பி இஸ் பார்ட் ஆஃப் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஃபார்மேஷன். எவ்ரி ஸ்டேஜ் that you go, every destination you reach, it is a spiritual formation. இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கிற ஏதோ ஒரு சேருவிடமாக இருக்கலாம், அந்த ஒவ்வொரு இடமுமே நம்முடைய ஆவிக்குரிய ஒரு பரிமாணமாக இருக்கிறது. You know, David's journey wasn't really about moving from place to place. It was about moving closer to God's heart. That is the ultimate goal of David's journey. தாவீதுடைய வாழ்க்கையில் அவர் சென்ற பயணத்தில் பார்க்கும்போது இடம் விட்டு இடம் மாறுவது மட்டும் கிடையாது, மாறாக அவர் தேவனோடு எவ்வாறு நெருக்கமாக சென்றார் என்பதை காட்டுகிறது. Every destination had one purpose, to form in him the heart of true worshipper and servant of God. That's the whole idea of God, to form Christ in us. That's the ultimate goal. Every destination we reach, every lesson that we learn. எல்லா இலக்குகளும் ஒரே நோக்கத்தை கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால் நம்முடைய இருதயமானது தேவனோடு நெருங்கி அவரை மட்டுமே அவரை வழிபடக்கூடியவர்களாக, அவருக்கு உண்மையான ஊழியக்காரராக இருக்க வேண்டும் என்பதை தான் கற்பிக்கிறது. That is the goal, to make us more like Jesus. அது நாம் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய மக்களாக மாற்றுகிறது. And let us not forget that God is present in every destination. You are not alone. நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சென்று கொண்டிருக்க எல்லா இடங்களிலுமே தேவனானவர் நம்மோடு இருக்கிறார். நாம் தனித்து விடப்படுவதில்லை. God's presence does not change with our circumstances. He is always present. தேவனானவர் நாம் சந்திக்கிற அந்த சவால்களில் அவர் எப்பொழுதுமே நம்மோடு இருக்கிறார். But each season, each destination teaches us to see God differently. ஆனால் ஒவ்வொரு பருவ காலங்களுமே தேவனை வித்தியாசமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சில நேரங்களில் God ரொம்ப நமக்கு கிரேஷியஸா இருக்கிற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் God ரொம்ப எனக்கு லவ்விங்கா இருக்கிற மாதிரி தெரியும். சில இடங்களில் God நமக்கு ரொம்ப ஹார்ட்லைனா இருக்கிற மாதிரி இருக்கும், க்ளோஸ்டு டோர்ஸா இருக்கும். பட் every destination you see God in a different, level of understanding. அது நம்மளை கம்ப்ளீட்டா ஷேப் பண்ணக்கூடியதா இருக்கும். Amen. So let us understand that. I don't know இப்போ எந்த ஸ்டேஜில் எந்த டெஸ்டினேஷனில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு. பாஸ்டர் லேண்டில் இருக்கீங்களா, இல்லை பேலஸில் இருக்கிறீங்களா, இல்லை கேவில் இருக்கிறீங்களா, இல்லை க்ரௌனோடு வச்சுருக்கீங்களா? எந்த டெஸ்டினேஷனில் இருந்தாலும் God is preparing you. He will transform you. Let us not forget that I'm still in the classroom, in His divine classroom. It's just not a classroom. I am part of His divine classroom. As long as I stay in the classroom as a student, my life will be transformed. My life will be renewed. My life will be strengthened. I am not forsaken. I am not alone. Let us not forget that lesson, brothers and sisters. சகோதரர்களே, இந்த ஒரு காரியத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் அனைவரும் தேவனுடைய அந்த தெய்வீக வகுப்பறையில் இருக்கிறோம். எவ்வளவு காலம் நாம் அந்த வகுப்பறையில் ஒரு மாணவராக கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவராக இருக்கிறோமோ அவ்வளவு நாட்கள் நம்ம யாரும் தேவன் நம்மை கைவிட மாட்டார். தேவன் நம்மை வடிவமைக்கக்கூடியவராக இருக்கிறார், நம்மை புதுப்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். Let us not forget this Psalms 23. The Lord is my shepherd. I lack nothing. He is my shepherd. Even though I walk through the darkest valley, I will fear no evil, for you are with me. Let's have this hope, brothers and sisters. இந்த ஒரு நம்பிக்கை நாம் எப்பொழுதுமே கொண்டிருக்க வேண்டும். சங்கீதம் 23 சொல்லப்பட்டது போல, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. Whichever destination you are in, you need to understand He is teaching us, He is leading us, He is guiding us, He is correcting us, He is comforting us.
not to break you, but to build your heart for His purpose. Let us not forget that. நீங்கள் இன்றைக்கு ஏதோ எந்த பாதையில் வேணாலும் இருந்து கொண்டிருக்கலாம், ஆனால் தேவன் அந்த இடத்தில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராக, உங்களை கண்டிக்கக்கூடியவராக, உங்களை புதுப்பிக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். Every destination teaches us not just about life, but about the God who walks with us through it all. It's about God. We are not learning about life. We are getting deeper about God, learning more deeper about God. இந்த வாழ்க்கை பாடத்தில் நாம் வாழ்க்கை குறித்து புதிதாக பெரிய காரியங்களை நாம் கற்றுக்கொள்வது கிடையாது. மாறாக தேவன் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார், தேவனை பற்றியே நாம் முழுமையாக கற்றுக்கொண்டு இருக்கிறோம். As we reflect, I just want to throw few reflection question. Which destination am I in right now? Ask yourself. இந்த தனிப்பட்ட பிரதிபலிப்பு கேள்விகள். நான் இப்போது எந்த இலக்கில் இருக்கிறேன்? மேய்ச்சல் நிலம், அரண்மனை, குகை அல்லது கிரீடம்? எங்க இருக்கிறீங்க? What lesson might God be teaching me through this season or through this destination? இந்த கால பருவத்தில் தேவன் எனக்கு என்ன பாடம் கற்பிக்க கூடும்? Am I willing to stay where I am until God completes His work in me? Am I ready to be patient, ready to surrender? How is my heart? தேவன் என்னில் தனது வேலையை முடிக்கும் வரை நான் இருக்கும் இடத்திலேயே இருக்க தயாரா? Do I see God's love and wisdom even in uncomfortable places? எப்போதுமே நம்ம ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸ்ல இருக்கவே முடியாது. சில நேரங்கள் அன்கம்ஃபர்டபுளான பிளேஸ்ல இருக்க நேரிடும். பட் do I see God's love and wisdom in the process? அதுதான் நம்மளை ஒரு ஸ்ட்ராங்கான டிசைப்பிளா எது ரைட்டோ அதை செய்ய தூண்டக்கூடியதாக இருக்கும். I pray that whichever destination you are in, God is with us. He is preparing us. He is teaching us. He is molding us. He is training us. He is going to transform us into His Son's image. அதுதான் God உடைய கோல். அந்த கோலை நோக்கி நம்ம பயணம் பண்ணுவோம். God bless you all. Thank you.